ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதை சொல்லித் தரவில்லை? உங்களுக்கு முடிவெட்ட சொல்லித் தரவில்லையா? உங்களுக்கு முடி வளர்க்க சொல்லித் தரவில்லையா? எந்தெந்த முடிகளை எப்படி எப்படி செய்ய வேண்டும் சொல்லித் தரவில்லையா? தலைமுடி அதுவும் முடிதான், மீசை அதுவும் முடிதான், தாடி அதுவும் முடிதான், புருவம் அதுவும் முடிதான், அக்குள் அதுவும் முடிதான், மறைவிடம் அதுவும் முடிதான். ஆனால் ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு ஒழுக்கம் சொல்லி தந்த தலைவர். மார்க்கத்தை படிச்சாதானே தெரியும். தலைமுடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் 4 தரம்தான் முடியை வலித்திருக்கிறார்கள். 4 தரம். முதலாவது உம்ரத்துல் கபா, உம்ரத்துல் ஹுதைபியா, உம்ரத்துல் ஜிஹ்ரானா, 4வது ஹஜ்ஜத்துல் வதா. 4 தரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை வலித்த கட்டங்கள். மற்ற ஆயுள் முழுக்க முடி வளர்த்தாங்க. எப்படி? இப்போ உள்ள வாலிபன் மாதிரி எலி கடிச்சு நரி கடிச்சு இப்படி எல்லாம் இல்லை. இது யூதண்டே. நரிட கையில் ஒரு தேங்காய் பாதியை கொடுத்தா எப்படி பராண்டி வைக்குமோ அதை போல செலாக்கல்ற தலை. கேட்டா ஃபேஷனாம், கேட்டா அழகாம், கேட்டா ட்ரெண்டாம். நாங்க ட்ரெண்ட் தெரியாத ஆக்கள் இல்லை. நாங்க 50 வயசு கிழவரும் அல்ல. எங்களுக்கு தெரியும் எல்லா ட்ரெண்டும். நாங்களும் எல்லா எக்ஸாமும் எழுதிட்டு தான் மதுசாக்கு போனது. சகோதரர்களே, யாரை பின்பற்றுவது நாங்கள்? அதுவும் செலாக்கல்ற தலை அந்த முள்ளம் வண்டின மாதிரி அப்படியே நிக்குது எழும்பி. இது பார்க்க அழகா இருக்கு. அவங்களுக்கு பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு 3 மெதட்டில் முடி வளர்த்து காட்டினார்கள். முதலாவதுக்கு பெயர் ஜும்மா, 2வதுக்கு பெயர் லிம்மா, 3வதுக்கு பெயர் பஃப்ரா. காது அரவாசி வரைக்கும் வளர்த்தார்கள், காது முடியும் வரை வளர்த்தார்கள், தோல் புஜம் வரை வளர்த்தார்கள். ஆனால் எல்லா பகுதியும் ஒரே அளவு. இங்க கொஞ்சம் ரோடு போட்டு அங்கால பாலம் போட்டு எல்லாம் வளர்க்கல. கஸா மக்ரூ, கூடாது கூடாது. ஒரு பகுதியை வைத்து ஒரு பகுதியை வலிப்பது. நீங்கள் முடி வளர்ப்பதாக இருந்தால் முழுமையாக வளருங்கள். வெட்டுவதாக இருந்தால் ஒரே கணக்குக்கு எல்லாத்தையும் வெட்டுங்க. முடியிலேயே அவுட். புருவத்தில் இருப்பதும் முடிதான், புருவத்தில் இருக்கிறதும் முடிதான். அதுக்கு வேற சட்டம். யார் புருவ முடியில் கை வைப்பாரோ சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் நரகவாதி, அவன் நாசமா போகட்டும் என்றான். இன்றைக்கு ஒரு ஃபேஷன் ஒன்று வந்திருக்குது. அந்த புடுவத்தில் ஒரு ரோடு ஒன்று போடுறோம். இங்கால ஒரு ரோடு, இங்கால ஒரு ரோடு. நாங்க நினைக்கிற பாபர் தெரியாம கீறிட்டானோ தெரியா. தலையிலையும் ஒரு கோடு போகும். இப்படி 3 கோடு, இங்கால 3 கோடு. சுப்ஹானல்லாஹ். பார்க்க போகல கல்பு பத்துற. யாரையோ பின்பற்ற வேண்டியவன் யாரையோ பின்பற்றுறான். நீ எப்படி அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுவாய் கியாமத்துடைய நாளையில? ஹதீஸ்ல வந்திருக்குது, ஹவுதுல் கௌசரில் தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாரும் லைன்ல போவாங்களாம். ஒரு கூட்டத்தை மலக்குமார்கள் திரட்டுவாங்களாம். எப்படி இந்த பள்ளிவாசலுக்குள்ள ஒரு நஜீசான மிருகம் வந்தா நாங்க எப்படி அடிச்சு திரட்டுவோமோ அதை போல மலக்குமார் திரட்டுவாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களாம், யார் அவங்க? உங்களோட மார்க்கத்தை நாசமாக்கினாக்கலாம், உங்களை பின்பற்றாத ஆக்கள் அவங்க. சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கண்ணையும் அவங்கள காட்டுகிறாரு. அவ்வளோ இறக்கம் எங்களோட. சொல்லுவாங்களாம், எங்களோட கண்ணையும் அவனை காட்டாத நீ. இன்றைக்கு பொன்னுடுப்பாற்று என்ற பெயர்ல ஒரு பொம்பளைய கொண்டு 50,000 1,00,000 காசை கொடுத்து அவள் முதலாவது செய்யற வேலை என்ன தெரியுமா? பொண்ட புருவத்தை வலிக்குது. பொண்ட புருவத்துல தான் கை வைக்கிற. சுப்ஹானல்லாஹ். திருமணம் முடிக்கிற முதலாவது நாளே அல்லாஹ்ட சாபம். அப்ப எப்படி மாப்பிள்ளையோட சந்தோஷமா வாழ்ற? அது மட்டுமா?
இப்ப ஃபங்க்ஷன், புதிய புதிய கூத்து, பொண்ணும் மாப்பிள்ளையும் டான்ஸ் ஆடுறாங்களா? நடக்கிறத சொல்றேன் நான், பொய்ண்டா நீங்க எழும்பலாம். இன்னைக்கு பூசி, பட்டர் பூசி, தங்கம், மாணிக்கம், வைரம் அதெல்லாம் முடிஞ்சு. இன்னைக்கு உள்ளத்தை உள்ளதா சொன்னா தான் நாங்க அல்லாஹ் கிட்ட தப்பலாம். யாரையும் பூசி யாருக்கும் வால் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்ட மார்க்கத்தை ஒரு கூட்டம் நாசமாக்குது. எங்களுக்கு அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம், இந்த புட்டுவம், இந்த மிம்பர் இல்லான். இதுலயும் நாங்க ஹக்க பேசலண்டா நாளைக்கு அல்லாஹ் கிட்ட நாங்க மாட்ட வேண்டியோம். அல்லாஹ் கிட்ட நாங்க மாட்டுவோம். நாங்க எங்கட பொறுப்பு முடிஞ்சு, சொல்லி கொடுக்க மட்டும்தான் ஏலும், எங்களுக்கு அடிச்சு கட்டி எல்லாம் வைக்கல. டான்ஸ், திருமணங்கள்ல டான்ஸ், சுபஹானல்லாஹ். கொஞ்ச நாள் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப பொண்ணும் மாப்பிள்ளையும் மாமியாவும் மாமனாரும் ஆடுறான். அங்கால உம்மம்மா அப்பா கிழவன் கிழவி எல்லாம் சேர்ந்து ஆடுது. திருமண வைபவம் அங்கனைக்கு இடி புலாட்டி ஆச்சரியம். சகோதரர்களே, அல்லாஹ்ட பொருத்தத்தோடு வாழ வேண்டிய நாம் அல்லாஹ்ட சாஃபத்தோடு எங்கட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதா? கேவலம் இதெல்லாம். எங்களுக்கு அனுபவிக்க தெரியாதா? மார்க்கத்தோட, தீனோட, தொழுகையோட, தாடியோட, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய வாலிபர்களுக்கு கூத்து போட தெரியாதா? பாட்டு கேட்க தெரியாதா? எங்கட கண்ணுக்கு ஒளிஞ்சி உங்களுக்கு தெரியாம பெண்களை பார்த்து ரசிக்க தெரியாதா? நினைச்சா எல்லாம் மேலும், எல்லாருக்கும் எல்லாம் மேலும். எதுவும் மேலாண்டில்ல. அவன் அல்லாஹ்ட பயத்தால அவன் சொர்க்கத்துடைய பெண்கள் அடைவதற்காக அவன் கண்ணை பாதுகாக்கிறான். நீ உலகத்திலே இன்பம் மட்டும் போதும்ண்டு நாசமான காரியங்களை செய்கிறாய். புருவ முடியில கை வைக்க எந்த அனுமதியும். மீசையில உள்ளதும் முடிதான், அதுவும் முடிதான். அதற்கு சொன்னார்கள் கஸ்ஸு ஷாரிப், மீசையை வெட்டுங்கள். வௌஃபுல் லிஹா வஅஃபு ஷவாரிப், மீசையை வலிப்பதல்ல, மீசையை கத்தரியுங்கள், வெட்டுங்க. இங்கே உள்ளதும் முடிதான், தாடியும் முடிதான். சொன்னார்கள் அடர்த்தியாக வளங்கள். நன்றாக கேளுங்கள், மார்க்க சட்டம். தாடியை வளர்ப்பது சுன்னத்து, தாடியை வலிப்பது ஹராம். ஹராம். நாங்க கபூர்ல போய் எங்களை வைக்க போகல. எங்களோட உடம்புல இருக்கிற ஒரே ஒரு சுன்னத்து இந்த தாடி மட்டும்தான். அதையாவது நாங்க வைக்கிறோம் இல்லையா மௌத்துக்கு முன்னால? அதையும் கஞ்சத்தனமா? சகோதரர்களே, சிந்திங்க, நீங்க முடிவெடுங்க. நான் சொல்றதுல ஏதாவது பிழை இருந்தா, மௌலவி நீங்க பேசுறது பிழை, அதற்கு நீங்க பேசுறது பிழை, நாங்க சொல்றது நான் சரி, நீங்க எழும்பலாம் தைரியமா. எழும்புங்க தைரியமா. இங்க இருக்கிறது முடிதான், அக்குள். 7 மாணவர்கள் அதை புடுங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு ஆராய்ச்சிகள் சொல்லுது, யாரு கக்க முடிகளை நத்ஃபுல் இப்த் புடுங்கக்கூடிய வளமை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, இதெல்லாம் வெக்கப்படுற விஷயம் இல்ல. மார்க்கம் அவங்களோட கக்கத்திலிருந்து கெட்ட வாசங்கள் வருது இல்லையா? 1400 வருடங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது. மறைவிடமும் முடிதான், அதை வலிக்க சொன்னார்கள். இது முடிக்கு சொன்ன இஸ்லாம்.